வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஆங்கில வார்த்தைகளை எவ்வாறு உச்சரிப்பு செய்வது என்ற தொடரில் பெரிய வார்த்தைகளை எப்படி ஸ்பெல் பண்ணுவது, எப்படி கரெக்டாக உச்சரிக்கிறது. ஒரு சிலர் கேட்டாங்க, நீங்கள் சின்ன சின்ன வார்த்தைகளை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, பெரிய வார்த்தைக்கு நீங்கள் சொல்கிற சூத்திரம் பொருந்துமா? 100% பொருந்தும். அது சம்பந்தமான தொடர் தாங்க இது 4வது தொடர். உங்களுக்கு தெரியும், AEIOU இந்த 5 எழுத்தும் உயிர் எழுத்து. இங்கிலீஷில் இதை என்ன சொல்லுவாங்கன்னா வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 5 எழுத்து தான், ஆனால் ஓசை 12. இங்கே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற எழுத்து சி. அந்த சி என்ற எழுத்து இந்த AEIOயில் இருக்கா? இல்லை. அப்போ அந்த எழுத்து என்ன எழுத்தாகும்? மெய் எழுத்தாகும். அந்த மெய் எழுத்துக்கு என்ன சார் இங்கிலீஷில் பேர் அப்படின்னா கான்சனன்ட். ரைட்டா? அந்த மெய்யெழுத்து சிங்கிறது இங்கிலீஷில் வரும்பொழுது எப்படி உச்சரிக்கணும்? இக் அல்லது இச் என்று உச்சரிக்க வேண்டும். சி என்ற எழுத்து இக்குக்கு மட்டும்தான் வரும்னா ஒத்துக்கலாம், இச்சுக்கும் வரும்னு சொல்கிறீங்களே எப்படி? அதை தாங்க இந்த தொடரில் நான் விளக்க போகிறேன். அதுவும் அது சம்பந்தமான பெரிய வார்த்தைகளும் இந்த தொடரில் விளக்க போகிறோம். நீங்கள் இந்த தொடரை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம தமிழில் ஆனா, ஆவன்னா, ஈனான்னு ராகம் போட்டு தனித்தனியாக எழுத்துக்களை சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்கூலில் ABCDன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் வார்த்தையில் வரும்போது அவ்வாறு உச்சரிக்கக்கூடாது. ஆ என்பதை ஏ என்று வந்திருந்தால் அதை ஆ என்று உச்சரிக்க வேண்டும். ஐ என்று வந்திருந்தால் இ என்று உச்சரிக்க வேண்டும். யூ என்ற எழுத்துக்கு உ என்று உச்சரிக்க வேண்டும். டபுள் ஓ வந்தால் ஊ என்று உச்சரிக்க வேண்டும். ஏக்கு ஈ தான். ஐயும் சேர்த்து அதை எப்படி உச்சரிக்கணும்னா ஐன்னு உச்சரிக்கணும். ஆனால் ஒரு சில நேரங்களில் ஐயும் ஐயாகவே வரும். ஆக ஐ ஈயாக வரும், ஐயாகவும் வரும். ஐயாக வரும் நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி. 99% ஈயா தான் வரும். ஓக்கு ஓ தான். அவ்வுக்கு மட்டும் பாருங்கள், OU OW AW 2 எழுத்தும் சேர்த்து அவ்வை குறிக்கும். ஆனால் வேறு வடிவில் இருக்குது. ரைட்டா? அதே மாதிரி மெய்யெழுத்து இருக்கா? இருக்குது. இக்கு தொடங்கி இன்னும் வரைக்கும் என்னென்ன எழுத்துக்குன்னு இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ உயிர்மை எழுத்துக்களும் இருக்கா சார்? உயிரெழுத்து இருக்குது, மெய்யெழுத்து இருக்கும் போது உயிர்மை எழுத்து கண்டிப்பாக இருக்கத்தானே செய்யும். ரைட்டா? அது எப்படி வரும் அப்படின்னா இக் ப்ளஸ் ஆ க அப்படிங்கிற மாதிரி கே ப்ளஸ் ஏ ஒரு மெய்யெழுத்திற்கு அப்புறம் கே, ஃபார் எக்ஸாம்பிள் கேக்கு அப்புறம் ஐ வந்திருந்தா கீ அப்படி என்று உச்சரிக்க வேண்டும். அது உயிர்மை எழுத்தாக மாறிவிடும். அது சம்பந்தமான விளக்கம் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள் சில உதாரணங்கள். சியை 2 விதமாக பிரிக்கலாங்க. ஒன்று ஹார்ட் சி, சாஃப்ட் சி என்று 2 விதமாக பிரிக்கலாம். அது என்ன சார் ஹார்ட் சி? ஹார்ட் சி என்று வரும்பொழுது தான் அதை எப்படி உச்சரிக்கணும்? இக் என்று உச்சரிக்க வேண்டும். 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று சிக்கு அப்புறம் அடுத்த எழுத்து ஏயோ அல்லது ஓவோ அல்லது யூவோ அல்லது எனி அதர் மெய்யெழுத்தோ வந்தால் அது ஹார்ட் சி. ரைட்டா? அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். சிக்கு அப்புறம் இங்கே என்ன எழுத்து வந்திருக்கு? ஏ வந்திருக்கு. அப்போ இது என்னவா தான் இருக்கும்? ஹார்ட் சியாக தான் இருக்கும். அப்போ இக் என்ற ஓசையுடன் தான் வரும். புரியுதா? சாஃப்ட் சியாக இருக்குன்னா எப்படி சார்? அது இச்சாக உச்சரிக்கப்படும். எப்போ? சிக்கு அடுத்த எழுத்து ஈயாகவோ ஐயாகவோ ஒய்யாகவோ இருந்தால் மட்டுமே அது எப்படி உச்சரிக்கப்படும்? இச் என்று உச்சரிக்கப்படும். இப்போ சிக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஏ இருக்குது. அப்போ இது ஹார்ட் சி. அப்போ எப்படி உச்சரிக்கணும்? இக் என்று உச்சரிக்க வேண்டும். ரைட்டா? இப்போ பாருங்கள், இக் ப்ளஸ் அ க. இப்போ சிஏ அது என்ன எழுத்து? உயிர்மெய் எழுத்து. எண்ணுக்கு அப்புறம் AEIOU இருக்கா? இல்லை, அது மெய் எழுத்து. டீக்கு அப்புறம் ஏ இருக்குது, அப்போ உயிர்மெய் எழுத்து. எண்ணு தனியாக இருக்குது, அது மெய் எழுத்து. KE உயிர்மெய் எழுத்து. ஆறுக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஓ இருக்குது. அதுக்கப்புறம் யூவும் இருக்குது. OU எதுக்கு சொல்லியிருக்கோம்? அவ்வுக்கு சொல்லியிருக்கோம். இப்போ ROU அந்த 3 எழுத்தும் சேர்ந்து என்ன எழுத்து? ஒரு உயிர்மெய் எழுத்து. எஸ் மெய் எழுத்து. இக் ப்ளஸ் அ க. எண்ணுக்கு என்ன? இன். ஏன்னா மெய் எழுத்து, புள்ளி வைத்த எழுத்து.
டிஏக்கு எப்படி வருது இட் ப்ளஸ் அ ட. அப்புறம் என் தனியாக வருது அது இன். ரைட்டா? அடுத்து கேஇ. கேஇக்கு என்ன இக் ப்ளஸ் ஏ. இங்கே ஈக்கு என்ன சொல்லியிருக்கோம் ஏன்னு சொல்லியிருக்கோம். இக் ப்ளஸ் ஏ கே. அப்புறம் கே ஆர்ஓயு. ஆருக்கு வந்து இர், ஓயுக்கு அவ், ரெண்டும் சேர்த்து என்ன ரவ்னு வந்துடுது இல்லையா? எஸ்ஸுக்கு இஸ். என்ன எப்படி வருது? கான்டன் கராஸ். என்னது? கான்டன் கராஸ் அப்படிங்கிற உச்சரிப்பில் வருது. ரைட்டா? நம்மளுடைய சூத்திரம் கண்டிப்பாக பொருந்துங்க. 100க்கு 100% கண்டிப்பாக பொருந்தும். ரைட்டா? இது வந்து ஹார்ட் சியாக வர்ற வார்த்தை. அடுத்த ஒரு வார்த்தையை பார்க்கலாம். இதே இதில் தான் இருக்குது, சிஏல தான் ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் ஹார்ட் சி தான். இதில் என்ன இருக்குது? சிஏ உயிர்மெய் எழுத்து, ஆர் தனியாக இருக்குது மெய் எழுத்து, பியு உயிர்மெய் எழுத்து, ஆர்இ உயிர்மெய் எழுத்து, டி தனியாக இருக்குது மெய் எழுத்து, டிஓ உயிர்மெய் எழுத்து, ஆர் வந்து மெய் எழுத்து. எப்படி வந்திருக்கு? இக் ப்ளஸ் ஆ கா. ஆருக்கு வந்து இர் புள்ளி வைத்த எழுத்து தனியாக வர்றதுனால மெய் எழுத்து. பியுக்கு இ ப்ளஸ் உ பூ. ஆர்இக்கு என்னது? ஆருக்கு வந்து இர், ஈக்கு வந்து ஏ ரே. டீக்கு வந்து இட் புள்ளி வைத்த எழுத்து தனியாக வர்றதுனால மெய் எழுத்து. டிஓக்கு இட் ப்ளஸ் ஓ டோ. ஆருக்கு இர். ரைட்டா? எப்படி வருது? கார்பொரேட்டர். கார்பொரேட்டர். ரைட்டா? எப்படி வந்திருக்கு? கார்பொரேட்டர். ரைட்டா? இதுதான் ஹார்ட் சியை பற்றிய விளக்கங்க. சில சாஃப்ட் சி வார்த்தைகளையும் பார்த்துடலாம். அதுவும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த வார்த்தையை பாருங்கள். சிஇ. சிக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? இ வந்திருக்கு. அப்போ இது என்ன மாதிரி வைக்கணும்? இக்குன்னு உச்சரிக்கக்கூடாது, இச்சுன்னு உச்சரிக்கணும். சி ப்ளஸ் இ சி அப்படின்னு வச்சிருக்கணும். ரைட்டா? சி ப்ளஸ் இ சி. இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். சிஇங்கிறது உயிர்மெய் எழுத்து, என் தனியாக இருக்குது மெய் எழுத்து, டி தனியாக இருக்குது மெய் எழுத்து, ஆர்ஐ ஆருக்கு அப்புறம் ஐ வந்திருக்கு அது உயிர்மெய் எழுத்து, எஃப்யூ உயிர்மெய் எழுத்து, ஜிஏ உயிர்மெய் எழுத்து, எல் வந்து மெய் எழுத்து. எப்படி வருது? இச் ப்ளஸ் ஏ சே. எண்ணுக்கு என் தனியாக வருது இல்லையா? டீக்கும் தனியாக வருது. ஆர்ஐ இருக்கு வந்து ஆருக்கு வந்து இர், ஐக்கு வந்து இ ரி. எஃப் ஊ யூக்கு வந்து ஊ இல்லையா? எஃப் ஊ ஃபூ. ஜி இக் ப்ளஸ் அ க. எல்லுக்கு இல். ரைட்டா? எப்படி வந்திருக்கு பாருங்க. சென்ட்ரிஃபூகல். சென்ட்ரிஃபூகல் என்னது? சென்ட்ரிஃபூகல் அப்படின்னு உச்சரிக்க வேண்டியது இருக்குது இந்த வார்த்தையை. சரியா? இதில் முன்ன பார்த்த வார்த்தையில் கேன்னு வந்துச்சு. இங்கே என்னது? சே. இச்சு உச்சரிப்பில் வருது. ரைட்டா? ஆக சாஃப்ட் சி எப்படி கண்டுபிடிக்கணும்? இரண்டாவது எழுத்து ஈயாகவோ ஐயாகவோ ஒய்யாகவோ வந்திருந்தால் சாஃப்ட் சியாக உச்சரிக்க வேண்டும். இக்குங்கிறது இச்சாக மாறிடும். சரியா? இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இந்த உதாரணம் எப்படி இருக்கு பாருங்க. CYLINDRICAL. சிக்கு அப்புறம் ஒய் வந்திருக்கு. ரைட்டா? எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்ப்போம். இச் ப்ளஸ் இ. ஒய்க்கு வந்து ஐக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட்டா? அப்போ இச் ப்ளஸ் இ இஸ் ஈக்குவல் டு சி. அடுத்து எல்ஐ, அதுவும் உயிர்மெய் எழுத்து தான். ஏன்னா ஐ வந்து என்னது? ஈக்கு உச்சரிப்போம் இல்லையா? இல் ப்ளஸ் இ லி. அடுத்து என் தனியாக வந்திருக்கு அது இன். அதுக்கப்புறம் டி தனியாக வந்திருக்கு அது இட். ஆர்ஐ அது உயிர்மெய் எழுத்து. இர் ப்ளஸ் ஐ ரி. சிஏ அது உயிர்மெய் எழுத்து. இக் ப்ளஸ் அ க. அப்புறம் எல். எப்படி வருது பாருங்க. சிலிண்ட்ரிக்கல். என்னது? சிலிண்ட்ரிக்கல். சிலிண்ட்ரிக்கல். இந்த இடத்துல என்ன தான் வந்திருக்கு? சீன் தான் உச்சரிப்பு வந்திருக்கு. சாஃப்ட் சியாக இருக்கிறதுனால ஈச் என்ற உச்சரிப்பில் வந்திருக்கு. ஆக உங்களுக்கு இதிலிருந்து என்ன தெரியுது? சியை எங்கெங்கே சாஃப்ட் சியாகவும்
எப்போ ஹார்ட்ஸியாக உச்சரிக்கிறேங்கிற விளக்கம் இதில் உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். இப்போ சார் உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அதை தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே பாருங்கள். இக் ப்ளஸ் ஆனா என்ன சொல்லியிருக்கோம்? க க. இக் ப்ளஸ் ஆ, சி ப்ளஸ் ஏ கா, சி ப்ளஸ் ஐ என்ன பண்ணிருக்கோம்? சி. சி ப்ளஸ் டபுள் ஐ சி, அல்லது சி ப்ளஸ் டபுள் ஈனாலும் சி தான். பாருங்கள், கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்ல. காக்கான்னு வந்தது, அதுக்கப்புறம் சி சின்னு மாறிடுது. அடுத்து இக் ப்ளஸ் உ கு, சி ப்ளஸ் ஓஓ சி ஓஓ கு அப்படின்னு உச்சரிக்கணும். சி ப்ளஸ் இ சே, சி ப்ளஸ் இ சே, ஏன்னா அது சியாகவும் இ வந்து ஈயாகவும் ஏஆகவும் உச்சரிக்கணும் இல்லையா? அதனால் இந்த ஹைலைட் பண்ண பார்ட்டு மட்டும்தான் எப்படி வரணும்? என்ன உச்சரிப்பில் வரணும்? சாஃப்ட் சியாக வரணும். மற்ற எல்லா இடங்கள்லையும் ஹார்ட் சி, ஹார்ட் சியாக வரும். ஹார்ட் சினா இக்கென்ற உச்சரிப்பில் வரும். சி ப்ளஸ் ஏஐ என்ன சொல்லியிருக்கேன்? கை. சி ப்ளஸ் ஓ கோ, சி ப்ளஸ் ஓ கோ. அவுக்கு மட்டும் என்னது? இக் ப்ளஸ் அவு கவ், சி ப்ளஸ் ஓயு கவ், சி ப்ளஸ் ஓவி கவ், சி ப்ளஸ் ஓடபிள்யூ கவ். ரைட்டா? அதனால தான் கவ்வுன்னு சொல்கிறோம். சிஓடபிள்யூ எப்படி சொல்கிறோம்? கவ்வுன்னு சொல்கிறோம். ரைட்டா? இப்படி தாங்க உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மாறுகிறது. இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க வரும் தமிழ் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.